செந்தமிழன் சீமான் ஒவ்வொரு மேடையிலையும் எவ்வளோ ஆவேசமாக பேசுறதும் கோபமாக பேசுறதும் நம் நாட்டுக்காக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கு பின்னாடி ரொம்ப ரகசியங்கள் இருக்குது. எவ்வளோ கேட்டிருக்காரு, எவ்வளோ வாங்கியிருக்காருன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்குது. டேய் சீமான் தம்பிகளா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுயநலமாக தம்பிகளின் உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கும் சீமான் அண்ணா, இவர் திருவண்ணான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நம்மளுடைய மிகப்பெரிய ஆதரவாளர். நான் பேசியிருந்தேன், அண்ணனை பேச சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஒரு வார்த்தை அது மாதிரி நீங்க உதவி செய்யுங்கன்னு நீங்க அழைச்சி சொல்லிட்டீங்கன்னா போதுண்ணே, சொல்லிட்டீங்கன்னா போதும், அவர் செய்வார். ஒரு 5-10 லட்ச ரூபாய்க்குள்ள செய்வார். சரி சரி, கவனம். நம்ம தயாரிப்பாளர் அருளன்ட்ட பேசினேன். நாளைக்கு திருச்சியில் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காப்புல. நாளைக்கு காலைல பார்த்து, நாளைக்கு கன்னியாகுமரி போனோம். நான் பார்த்தது அங்கே எனக்கு எவ்வளோன்னு சொல்லி நான் சொல்கிறேன். முதல்ல உள்ள அக்கௌண்ட்டுக்கே அனுப்புங்க. அந்த ஆனந்தராஜ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. சொல்லுங்கண்ணே. நம்ம சிவாஜி ஐயாட்ட பணம் வாங்கிருக்கல மணி? ஆமாண்ணே. எதுக்கு மணி? அது கேட்க சொல்லியிருந்தாங்கண்ணே. இல்ல மணி, இதெல்லாம் என்னட்ட கேட்காம வெளிநாடு உறவுகள்ட்ட எல்லாம் வசூல் பண்ண கூடாது மணி. பற்றாக்குறையில் இருக்கு. பற்றாக்குறையில இருக்கட்டும் மணி. வெளிநாடு உறவுகள்ட்ட நாங்க மாவட்ட பொறுப்புல நாங்க வசூல் பண்ணிக்கிடுவோம். உள்ளார உள்ள தொகுதி பொருளாளரும் வெளிநாடு உறவுகள்ட்ட மாவட்ட பொருளாளரும் வசூல் பண்றதாட்டு நம்ம கலந்தாய் கூட்டத்துல பேசியிருக்கோம். சரி மணி, அந்த காசை உடனடியா ராஜாண்ணனுக்கு அனுப்பி வைங்க. கூடாது, என்கிட்ட கேட்காம வெளிநாடு உறவுகள்ட்ட நீங்க வாங்க கூடாது. இல்லைன்னா இது பெரிய சிக்கலாவும் பாத்துங்க. என்ன செய்யலாம், செலவு இவ்வளவு வருது அவ்வளவு வருது, என்ன பண்ணிக்கலாம், இவ்வளவு செலவு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டு முடிவு பண்ணிருக்கலாம்ல. யார கேட்டுட்டு இவ்வளவு செலவுக்கு அவங்க முடிவு பண்ணாங்க? அண்ணன் வர நிகழ்வு தான், இல்லன்னு சொல்லல. ஆனா காசு அவங்க மட்டும் செலவு பண்ண போறாங்களா? இல்லல்ல, எல்லாம் சேர்ந்து பங்களிப்பு தர்றது. எல்லாம் சேர்ந்து பங்களிப்புனா நம்மகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அப்ப நம்மகிட்ட கேட்காம அவங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணுவாங்க. அவங்க சொல்றதுக்குலாம் நம்ம ஆடணுமா? அண்ணனுக்கு நல்ல அறையா எடுத்து கொடுப்போம், அதுல மாற்றுக்கிறதே இல்ல. ஆனா இவ்வளவு செலவு பண்ணி ஒவ்வொரு தொகுதிக்கும் இவ்வளவு பெரிய செலவை சுமத்தணுமா? அண்ணன் பார்த்து முடிவு பண்றதானே மணி. இங்க வேற மாதிரி அரசியல் நடக்குது மணி, புரிஞ்சுக்கிங்க மணி. எல்லாத்தையும் வெளிப்படையா பேச முடியாது மணி. சுழற்சி முறையில் நம்ம ஒரு வசூல வச்சுக்கணும். எப்படின்னா, இன்னைக்கு கேட்டவன் நாளைக்கு கேட்க கூடாது, நாளைக்கு கேட்டவர்கிட்ட வாங்கினவர்கிட்ட நாளைக்கு மறுநாள் கேட்க கூடாது. எனக்கு எல்லாத்துலயும் அண்ணன் வர்ற நிகழ்ச்சிக்கு ஒரு பற்றாக்குறை இருக்கு, காசு கொடுங்கன்னா கொடுத்துட போறாங்க, தராதவங்க உத்தர போறோம். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு இவங்க செயல்பட்டு இருக்காங்க. நிறைய இருக்கு மணி, சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்ல போறாங்க, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது முறையற்ற செயல் செய்யறாங்க மணி. ஆமா, அவங்க முறையா எதுவும் செய்யல. ஆனா நம்மகிட்ட காசு இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு திடீர்னு எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னா